பெரிஸ் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் குழந்தைங்களுக்கு வந்து பெரிஸ் பிடிக்காம இருக்கவே மாட்டாங்க. அதுலேயும் இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரான்பெரிஸ் பற்றி தான். கிரான்பெரிஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் வாட்டரில் வந்து வளரவே வளராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வளராது அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிரான்பெரிஸில் வந்து நிறைய ஏர் பாக்கெட்ஸ் இருக்குமா. ஸோ இந்த ஏர் பாக்கெட்ஸ் எல்லாமே இந்த வாட்டரை வந்து உள்ளே சக் பண்ணிவிட்டு இந்த கிரான்பெரிஸ் எல்லாமே வாட்டருக்கு மேலே வந்து ஃப்ளோட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஈஸியாக நம்மளால் வந்து பிக் பண்ண முடியும். இந்த கிரான்பெரிஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது தேங்க்ஸ் கிவிங்க்கு வந்து ஒரு பெரிய பேக்கில் வந்து இந்த கிரான்பெரிஸ் எல்லாம் போட்டு நிறைய தேங்க்ஸ் கிவிங்க்கெல்லாம் வந்து இந்த கிரான்பெரிஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 12 ராசிக்காரங்களுக்கான ராசி பலனை சொல்ல வராரு நம்மளோட யதார்த்த ஜோதிடர் செல்வி. இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். வாய் வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை உன்னதமான நிலைமையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். தெய்வ கஷேத்திரங்களுக்கு செல்லக்கூடிய அற்புதத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான நாள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிப்பதுடன் எல்லா விதமான அனுகூலமும் வாய் வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை உன்னதமான நிலைமையை உண்டாக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு, வியாபாரம், அபிவிருத்திகள், பயணங்கள், அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடோ உறவினர் தலையிடோ கூடாது. குடும்பத்தில் விளையாட்டாக பேசக்கூடிய வார்த்தைகள் கூட பெரும் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் பெரிய அளவுக்கு பாதிப்பையும் ஏற்படுத்தலாம். எனவே வெளிவட்டாரம் அற்புதமாக இருந்தாலும் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தான் 3 குரங்கு பொம்மையுமாறு இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். நன்றாக போய்கொண்டிருந்த அமைப்பில் வாய் வார்த்தைகளால் தேவையில்லாத பிரச்சனையும் மனசங்கடத்தையும் உறவு இடத்திலையும் நட்பு இடத்திலையும் ஏற்படுத்தி கொள்வீர்கள். வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை மிக மிக முக்கியம். ஜவாப் ஜாமீன் கொடுக்கக்கூடாது. நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் உங்களுக்கு அதை செய்கிறேன் என்றெல்லாம் வார்த்தைகளை கொடுத்துவிட்டு பிறகு எதுக்காக சொன்னோம் ஏன் இதை செய்தோம் என்று வருத்தப்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடும். பொறுமை கடலினும் பெரிது. நிதானம் வார்த்தைகளில் மிக மிக முக்கியம் என்பதை கவனத்தில் கொள்க. விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலை உயர்ந்த பொருள்களை பத்திரமாக வைத்துவிட்டு செல்வது நன்மை தரும். உடைமைகள் விஷயத்தில் பத்திரம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். லாபமும் மனசுக்கு ஒன்றாக சேரக்கூடிய நாள். உத்தியோகமாகட்டும் வியாபாரமாகட்டும் அபிவிருத்தி, புதிய அறிமுகத்தால் மிகப்பெரிய ஏற்றங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படுகிறது. தொலைதூர செய்திகள், நன்மைகள், பயணங்களால் மிகப்பெரிய ஏற்றங்கள், புது முயற்சிகள், கூட்டாளிகளுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பண வரவு வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொழில் அமைப்பில் இருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரிய ஜெயம், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், புது முயற்சிகள், புது அமைப்புகள், புது உத்தியோக பிராப்தங்கள், தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு தடைகள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். தனிப்பட்ட முறையில் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் வெளிவட்டாரத்திலும் வியாபாரத்திலும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தருவதுடன் தொலைதூர பயணங்கள் நன்மைகளும் அனுகூலமும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். ஜவாப் ஜாமீன் வேண்டாம். தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதால் படிப்படியாக பெருமித பாதிப்புகளும் சங்கடங்களும் ஏற்படும். பொறுமை கடலினம் பெரிது. எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்பட்டால் உத்தியோகத்தில் தனிப்பட்ட முறையில் மிக மிக கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மையை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தை இன்னொரு உத்தியோகம் கிடைக்காமல் அதில் விட்டு விடுவதோ ராஜினாமா செய்வதோ எதிர்காலத்தில் பெரும் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் பிறருக்கு கேளிக்கை பொருளாக ஆக வேண்டும். புது அறிமுகத்தில் மிக மிக கவனமாக இல்லை என்றால் யூஸ் அண்ட் த்ரோவாக மாறிவிடுவீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தேக ஆரோக்கியம், வண்டி வாகனங்கள்,
குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் பெண்களாக இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்கள் மன சங்கடங்கள், உத்தியோகத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் காணப்படும். பொறுமை கடல் எனும் பெரிது. பண விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். வாக்குஸ்தானத்தில் உள்ள சூரிய சனி சேர்க்கைகள் தேவையில்லாத ஆக்ரோஷத்தையும் கோபதாபத்தால் நல்ல உறவுகளையும் நல்ல நட்புகளையும் இழக்க வைத்துவிடும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு, வியாபாரம், அபிவிருத்திகள், பணத்தட்டுப்பாடு தீர்வது, கடல் கடந்த நல்ல விஷயங்கள், வேற்றுமொழி மனிதர்கள் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயங்கள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், தொடர்ச்சியான பயணங்கள் அனுகூலத்தை பெற்று தருவதற்குண்டான யோக பலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் துணை அல்லது துணைவியாருடன் கேலி கிண்டல் வேண்டாம். சாதாரணமாக விளையாட்டாக குடும்பத்தில் பேசுவது கூட பெரும் சிக்கலையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும். வெளிவட்டாரம், தொழில் எல்லாம் யோகத்தை காட்டாலும் குடும்பத்தில் நிம்மதி குறைவுக்கு அதிகமான காரணங்கள் காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருவதுடன் எடுத்த காரியத்தில் ஜெயம். தனிப்பட்ட முறையில் தேக ஆரோக்கியத்தில் இந்த குழப்பங்கள் தீர்வது, அதே சமயம் கழிவுப்பாதை உபத்திரம் உள்ள தனுசு ராசிக்காரர்கள் இன்று மிக மிக முக்கியம். முதுகு தண்டுவடத்தில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள தனுசு ராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தில் வித்தைகள் கூட்டாமல் இருப்பது நன்மை தரும். அர்ஜென்டாக செல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் தவிர்த்து கொண்டு நிதானம், பொறுமை எல்லாவற்றிலும் தீர்க்கமாக முடிவெடுத்து விட்டு செல்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். கர்ப்பஸ்திரிகள் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். சுபகாரிய அமைப்புக்கு உண்டான நிவர்த்திகள், குடும்பத்தில் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படும். பிள்ளைகளுடைய யோக பலங்கள், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்களை நிவர்த்தி, பிள்ளைகளுடைய தனிப்பட்ட முறையில் படிப்பு, உத்தியோகம், தொழில் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தருவதற்குண்டான அனுகூலமான நாளாக காணப்படுகிறது. மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, புது உத்தியோகம் மாற்றம் மனதிற்கு சந்தோஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். ஜவாப் ஜாமீன் கொடுக்காமல் இருப்பது, இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது, குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கும் மிக மிக கவனமாக கையாள்வது, எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று யாரிடத்தில் கோபதாபப்படாதீர்கள். வண்டி வாகனத்தில் வித்தைகள், நெருப்பு போன்ற இடங்களில் மிக கவனம். உயரமான இடங்கள், கட்டிடங்கள் மிக மிக கவனமாக. அவசியமில்லாத இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது கும்பராசிக்காரர்களுக்கு மிக மிக நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். குறிப்பாக தாய் தந்தையருடைய உடல்நிலை சாதாரணமாக அலட்சியப்படுத்துவது விபரீதத்தில் கொண்டு போய் விட்டுவிடலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தைரியம், ஏற்றங்கள், அனுகூலங்கள், பிள்ளைகள் விஷயத்தில் மிகப்பெரிய யோக பலங்கள், பிள்ளைகள் கடந்து செல்வது, உங்களுடைய பிராப்தங்கள், உங்களுடைய ப்ராஜெக்டுகள் மற்றவர்களால் அப்ரூவ் செய்யப்படுவது, வங்கி கடன்களை எதிர்பார்த்தவர்கள் அதற்குண்டான நல்ல விஷயங்கள் காணிப்பது, வண்டி வாகன மாற்றங்கள், உத்தியோகத்தில் மேன்மைகள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், எதிர்பார்க்காத விஷயத்தில் இந்த நல்ல செய்திகள், தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு மற்றவர்களுக்கு இருக்க இந்த வாக்குவாதங்கள் முடிவுக்கு வந்து சந்தோஷமும் அனுகூலமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளை சுறுசுறுப்புடன் பங்கம் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வது ஏற்றத்தை தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு ஃப்ரூட்ஸ் பத்தி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. நாளைக்கும் இதே பத்தி தான் பேச போறோம். Until then, this is Tarshika signing off with the entire team of புத்தம் புது காலை. Bye bye.